மார்க்கம் சொல்லுவதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்பதை நமக்கு முன்னால் சென்றிருக்கக்கூடிய முஹத்திசீன்கள், ஏன் பெரும் பெரும் குர்ஆனுடைய வியாக்கியானிகள், சஹாபாக்கள், இவர்களெல்லாம் நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல மூல கருத்தே குர்ஆனே நமக்கு சொல்லுது. ஒரு தப்பான செய்தியை கொண்டு வர்றான்னு சொன்ன ஒருத்தன் ஒரு பாவி, ஒரு தகவலை குறிப்பாக தப்பான செய்தின்னு கூட சொல்லல. இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பிநபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதீமீன். ஒரு பாவி ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து தருகிறான் என்று சொன்னால் அதை தீர விசாரிங்க. ஏண்டா வர்றவன் பாவி கண்டபடி மார்க்கத்தை சொல்லிடுவான், அதை நம்பி எந்த முடிவும் நீங்க எடுத்துறாதீங்க. இந்த வழிகாட்டுதலுடைய அடிப்படையில தான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நேர்மை இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது, திட்டமிட்டு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது என்ற கருத்தை எல்லா இமாம்களும் ஏற்றிருக்கிறாங்க, எல்லா அறிஞர்களும் ஏற்றிருக்கிறாங்க. இதுவும் ஒரு இஜ்மா தான். அருமை சகோதரர்களே, இந்த வகையில பிஜே அவர்களை அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள ஏராளமான பேர் இளைஞராகவும் இருக்கிறாங்க. எனக்கு அவரை பத்தி ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு முன்னால தொடர்பு இருக்குது. 86 நினைக்கிறேன். ஏறத்தாழ 3/4 வருஷம், ஒரு வருஷம் அவருக்கு நமக்கு தபால் தொடர்புகள்லாம் நடந்துச்சு. அதுல நாம எழுதணும், அவர் எழுதணும், அவர் எழுதினாரு, நம்ம பதில் எழுதணும். கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே நான் காப்பி வச்சிருக்கிறேன். நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு பொய்யை தவிர வேற எதையுமே பேச தெரியாதுன்ட்டு. அதனால அப்பவே நான் பல முறை எழுதினேன். அல் ஜன்னத்துடைய மேனேஜரே ஒரு தடவை எனக்கு எழுதினாரு, தபாலும் இருக்குது. நான் அவருக்கு எழுதும்போது எழுதினேன், ஒரு தடவை வாழ்க்கையில நீங்க உண்மை சொல்றதுக்காக கொண்டு ட்ரைனிங் எடுங்கன்னு எழுதியிருந்தேன். பல செய்திகளை எடுத்துக்காட்டி இதுல இல்லையே, நீங்க இப்படி கிதாபுல இல்ல உங்க புறத்திலிருந்து சேர்த்து சொல்றீங்களே, அதெல்லாம் நான் பின்னால உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா காட்டேன். ஆக சொல்ல வந்ததுடைய நோக்கம், இவர் பொய்யர், ஒரு பித்தலாட்டக்காரர், சேர்ப்பவர், இணைப்பவர், வெட்டுபவர், ஒட்டுபவர் மார்க்கத்தில். இந்த செய்திகளை நான் அன்னைக்கே தெரிஞ்சிருந்த காரணத்தினால்தான் இவர் முழுக்க ஒதுக்கினேன். ஒதுக்கி இவர் பேசக்கூடாதுன்னு தான் நான் இருந்தது. ஆனா அவர் என்னைய பத்தி எழுதும் போது இடங்கள்ல அவர் எடுத்து சொன்னது நேரத்தில் ஒரு நோட்டீஸ் போட்டு தன்னுடைய புத்தகத்தில் அல் ஜன்னத்தில் வெளியிட்டாரு, இவரை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லி என்னை எழுதிட்டு, எப்போ விவாதம் இந்த இடத்துக்கு வாங்க பேசுவோம் அழைச்சோம். சொன்ன நேரத்தில் போக முடியலங்கிறதுக்கு காரணத்துக்கு வச்சு இவன் பொய்யன், பித்தலாட்டக்காரன், பிராடு, பேருவழி, என்னென்ன சொல்லணுமோ பூராமே சொன்னார். என்னன்னா அவர் சொன்ன நேரத்தில், நான் சொன்ன நேரத்தில் அந்த இடத்துல போய் சேர முடியலங்கிற ஒரு காரணத்துக்கு விட்டு. ஆக அவர் என்ன பொய் பித்தலாட்டுன்னு சொன்னதும் உண்டு, ஏராளமா அப்ப வந்து சொன்னார். ஆனா அவரை நான் முழுக்க தெரிஞ்சிருந்தேன். இந்த முறையில தான் இவர் ஒரு மார்க்கம் சொல்லுவதற்கு முற்றிலும் தகுதியற்றவர். நாங்க மார்க்கத்தை புதிய சொல்லல, நான் புதுசா சொல்லல, நான் எடுக்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுல தவறுகள் வரலாம், நல்லா சிந்திக்கணும். நான் அவரும் சொன்னார் ஆரம்பத்திலேயே, தவறுகள் மன்னிக்கப்படலாம், பேச்சுவார்த்தையில ஏதாவது வார்த்தைகள் மாறி வந்துடலாம், அப்படி ஏராளமா நான் காட்ட முடியும். தவறுகளை அது பொறுக்கணும், அது திருத்தணும், திருத்தி கொடுத்தா அதை ஏத்துக்கிறணும், அது தவறு. பொய்ன்னு சொன்னா நாங்க வரிக்கு வரி பார்த்துட்டு எழுதுறோம், எல்லாரும் கூட்டா சேர்ந்து பேசுறோம், கூட்டா சேர்ந்து எழுதுறோம், இதுல பொய்க்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிற ரீதியில ஒன்னு எழுதி பொய் எழுதுறாங்கன்னு சொன்னா அவன் பித்தலாட்டக்காரன், அவன் பொய்யன் அப்படின்னு யாருமே அது முடிவு செய்ய முடியும். அந்த முறையில பிஜே செய்திருக்கக்கூடிய பொய்கள், நான் என்னுடைய பேச்சில் தவறு இருக்குமே, நான் கிளிப்ஸ் கேட்டிருக்கிறேன், நான் எங்க பேசியிருக்கிறேன், என்ன அர்த்தத்தில் பேசியிருக்கிறேன், அந்த கிளிப்ஸ் எனக்கு சரியா விளங்கல. இதுல வந்த செய்திகள் உங்களுக்கு விளங்குச்சோ என்னமோ தெரியல, எனக்கு விளங்கல, கிளிப்ஸ் கேட்டிருக்கேன். அது போட்டு பார்த்ததுக்கு பிறகு நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு உண்டான பதில சொல்லுவேன். இப்போ அருமை சகோதரர்களே, நேத்து கூட ஒரு விஷயத்தை கேட்டாங்க, யார் சத்தியத்தை சொல்லும் பொழுது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாம இருந்துட்டான் அவன் ஊமை செய்தான், ஹதீஸ்ல வந்திருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். உடனே குதிச்சுட்டாக, கேட்டாக, யாரோ அபு அலி துக்காக்கு சொன்னதை எடுத்துக்கிட்டு இப்படித்தான் இவர் போய் சொல்லுவார், இல்லாத பேசுவார், வச்சுக்கிட்டுல பேசணும் அப்படின்னுங்கிற விதத்தில் ரொம்ப வீராவேசமா பேசினாங்க. அருமை சோதரர்களே, இதை நான் அல்லாஹ்வுடைய கிருபையில போய் எடுத்து பார்த்தேன். நான் நேத்தும் சொன்னேன், எல்லாத்தையும் நம்ம பெரிய இமாம் அல்ல, எல்லாரையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பாடம் பெற்றிருக்கக்கூடிய நினைவாளர் உள்ளவர்கள் அல்ல, செய்திகளை தெரிஞ்சிருக்கிறோம், பேசுறோம். அந்த வழியில பேசும்போது தவறுகள் இருந்தா திருந்துவோம்.
மேற்கொண்டு எடுக்கணும்டா எடுப்போம். அதுக்குண்டான டைம் கொடுக்கறதும் தவறு கிடையாது. நேத்து நான் சொன்னா இந்த அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹதீஸ் இருக்குது. உசூலுல் பஹர்ல கஷ்ஃபுல் அஸ்ரார்ல அசத்தியம் மேலோங்கும் போது மௌனமாக இருப்பவன் ஊமை ஷைத்தானாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஃபிக்ஹு சுன்னாவுல 6வது பாகம் 115வது பக்கத்துல உசூலுல் பஹர்லயும் இருக்குது, கஷ்ஃபுல் அஸ்ரார்லயும் இருக்குது. ஆக ஹதீஸ் என்ற பெயரில் அது பதியப்பட்டிருக்குது, அதனால ஹதீஸ் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் அந்த கிதாபு அதனுடைய ஹவாலா தெரியாம, ஆனா அதை வச்சுக்கிட்ட மோட்ட குதியாட்டம் உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் கடைசியா பேசும்போது நான் சவால் விட்டுட்டேன், எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக வேண்டி யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு முடிகிற நேரத்தில் சவால் விட்டுட்டாருங்கிறார். நல்லா தெரியும் 3 நாள் நிகழ்ச்சி முடிஞ்சிருமா? நான் சவால் விட்டா நீங்கள் எதிர்த்து போயிருவீங்களா? இதோட ஊருக்கா உயர போறோம்? இல்ல, நடக்க போகுது சொல்றோம். நீங்க ஆதாரமா சொல்றீங்க, நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்கு உண்டான பதில சொல்லுவோம். இதுல பொய் பித்தலாட்டம் செய்து மறைச்சு ஒளிச்சு அதை செஞ்சுட்டாங்க, சவால் விட்டுட்டாங்க பேசுறதுக்கே நேரம் இல்ல. அருமை சகோதரர்களே இருக்குல்ல, இவர் மார்க்கம் சொல்லுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலேயுமே பித்தலாட்டம் தான். ஆதாரமாக எடுத்து வைக்கிற நேரத்தில் என்ன நோக்கத்தில் சொல்லப்பட்டதோ, இது ஏன் விஷயத்தில் சைஃபுத்தீன் ரஷாதி ஒரு சாமானியன், அவன் எப்படி வேண்டாலும் இருக்கலாம், அவர் எப்படி வேண்டாலும் என்னை பேசிக்கிற முடியலாம். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விஷயத்திலே அவர்கள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளிலேயே சொந்த சரக்க உள்ள விட்டு சுய கருத்த மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் மோசமான கருத்துக்களை உருவாக்குறதுல 1ஆம் நம்பர் ஆளு விருப்பிச்சு. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர் மார்க்க ரீதியில மார்க்க சொல்லும் பொழுது அதுல ஏதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யை புனைந்து சொல்லுவானே, ஆனால் அவன் எந்த சொல்லு சொன்னாலும் அதுக்கு பிறகு நல்ல சொல்லு சொன்னாலும் கூட ஏற்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுடைய விஷயத்துல வருது. இவர் ஹதீஸுடைய விஷயத்துல நிறைய செய்திருக்கிறார். அவங்களுக்கு சாட்சிகள் ஏராளமா இருக்குது. இவர் பத்துவா கொடுத்த காலத்துல இப்ப நான் தௌபா செஞ்சுட்டேன், இஸ்திக்பார் செஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கே சான்ஸ் இல்ல. ஒருத்தர் பிதஅத்தை எதற்கு சொல்லுவதென்று கேட்கும் போது புகாரிலிருந்து ஒரு ஹதீஸ் அவர் எழுத வச்சார். ஃபத்வாவுடைய இவர் கொடுத்த ஃபத்வாவுடைய கிதாப்ல இருக்கு சோர்களே. பிதஅத்தை எதுக்கு சொல்லுவது, பிதஅத்தை பற்றி உண்டான கண்டனம் என்ன அப்படிங்கறத விளக்கும் பொழுது புகாரில ஒரு ஹதீஸை எடுத்து எழுதுறாரு. மன் அஹதஸ ஹதஸன், ஹதீஸ்ல வருது. அந்த இத ஹதீஸை எடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸ்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டம் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கப்பட்டது, உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எழுதி கொடுத்தாங்களா, எழுதி கொடுத்திருக்காங்களா? உங்களுக்குன்னு சொல்லி ஆட்சியை நடத்திக்கங்க, எனக்கு பின்னால் நீங்க இப்படிலாம் செய்துக்கங்கன்னு அந்த காலத்தில் ஒரு கேள்வி வந்துச்சு, கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்கிட்ட இந்த வாளுடைய உரையில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்ட திட்டங்களை தவிர வேற எதுவுமே இல்ல, வேற தனிப்பட்ட முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துல யாராவது புதுசான விஷயத்தை ஒருத்தன் ஜெயப்பானே ஆனால், இந்த எனக்குடைய கொடுத்திருக்கிறதாக சொல்லி யாராவது ஒருத்தன் சொல்லுவானே ஆனால் அவனும் அல்ல மாதிரி இந்த புதிய விஷயத்தை சேர்ப்பதற்கு சொல்லக்கூடியவன், இந்த 2 பேர் சேர்ப்பவன் சேர்க்கிறதுக்கு தூண்டுறவன், இந்த 2 பேர் எதுவும் அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. புகாரியுடைய ஹதீஸை எடுத்து போட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார். சரி, அதுல இடையில ஒரு வார்த்தை, இந்த விஷயத்திலிருந்து வந்த வார்த்தைய சர்வ சாதாரணமா எடுத்துட்டார். பொதுவாக யாரெல்லாம் புதிதாக ஒரு செய்தியை சொன்னானோ அவன் மேல லானத்து உண்டாகட்டும். ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லி இந்த விஷயத்திலே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வசதியாக சர்வசாதாரணமாக கலட்டிட்டு மக்களுக்கு மத்தியில் அதை போதனை செய்ய ஆரம்பிச்சார். அப்ப கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட கேட்டாங்களா, இதுதான் நீங்க யோசிக்கணும். விட்டு போயிருக்கலாம், அலி சொன்னதை ரசூலுல்லாஹ்னு நினைச்சிருக்கலாம், தவறுன்னு ஒத்துக்கலாம். மின்ஹாங்கிறது பார்வையை விட்டு விட்டு போயிருக்கலாம்னு ஓட சொல்லிட்டாரு, குறைவால போயிருக்குன்னு கூட சொல்லலாம். இதை தவறும்போம். சகோதரர்கள் அதை ஆதாரமாக எடுத்து காட்டுற நேரத்தில் என்ன திருவாய் மலர்ந்தார் தெரியுமா? அட, அதை யாருப்பா புகாரில் எடுத்து பார்க்க போறான்? அந்த வார்த்தையை விட்டு எவனும் எடுத்து பார்க்க மாட்டான். அது இருந்தா தானே இந்த விஷயம் வரும். அதை அப்படியே நீக்கிரு, நீக்கி போட்டு நீ பத்துவாவை எழுது. யாரு தமிழ்நாட்டில் புகாரியை திறந்து எடுத்து பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற போறான்? தெள்ள தெளிவா சொன்னாங்க. அல்லாஹ் ரசூல் இருக்கிறாங்க, அவங்களுடைய நேரடி சாட்சிகளும்
கிருபையில் அவங்க இன்னைக்கு யாரும் மாறி கூட இருக்கலாம், இடம் மாறி கூட இருக்கலாம். நடந்த நிகழ்வு இது. இத பல இடத்துல அதே மாதிரி பெரிய மனிதர்களை கூட ஏமாத்துறதுல வல்லவர் இவர். சைஃபுத்தீன் ரஷாதி என்ன ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் போய் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். அவங்க ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் ஒரு பெரிய மனுஷங்க, வெள்ளந்தியான ஆட்கள், எங்களை மாதிரியான ஆளுக பாவங்க, சர்வசாதாரணம் இருக்கிற ஆளுக தான். குயுக்தி இல்ல, யுக்தி இருக்கலாம், குயுக்தி இருக்காது. ஒரு கருத்தை சொல்லிட்டு எப்ப இது சுய கருத்தா தெரியுது அப்படின்னு ஒண்ணு, ஏன் கருத்து இல்ல ஹஜ்ரத், இமாம் ராசி சொல்லி இருக்கிறார், இது இந்த கருத்தை ராசி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சூரிய கஃபுல அரதுனாண்டு வரக்கூடிய விஷயத்துக்கு நான் போக என்ன விஷயங்கிறது அடுத்து. இங்க சொல்றார் இந்த கருத்து ராசி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். வெளியே வந்தவன சகாக்கள் கேட்டாங்க, ராசி எந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். என்ன சொன்னார் தெரியுங்களா? திருவாய் மலர்கிறார். ராசியாவது ஆசியாவது யாரும் சொல்லலப்பா, நான் தான் சொன்னேன். ராசின்னு சொன்னாத்தே அவர் ஏத்துக்கிடுவாரு, அதனால நான் சொன்னேன். இவருடைய துவக்க காலம் இது, ஆரம்ப காலம். அப்ப இந்த பொய் புரட்டுடைய அதிகமா அனுபவம் இல்லாத காலம். அப்பவே இந்த அளவிற்கு ஏமாத்துறது, ஹதீஸ்ல இடைவெட்டது, அதை வெட்டி போட்டு எவன்டா பார்க்க போறான் எழுதுறான்னு சொல்றது, இப்படிப்பட்ட நபரா மார்க்க சொல்றதுக்கு தகுதி? அன்றைய நிலையிலே எழுதினேன், நான் அப்பவே எழுதினேன். இப்படி பிடிக்கிறத விட ஏதாவது கத்திய பிடிச்சிட்டு போலான்னு எழுதினேன். உண்மை சகோதரர்களே, அந்த வந்த வேகத்தில் நான் சொன்னேன். சத்தம் போட்டு பேசுறோம், ஆக்ரோஷமா பேசுறதல்ல, விஷயங்களை எடுத்து வைக்கணும்.